பாட்டி வைத்தியம் பார்க்கலாம். உலகில் பல வைத்திய முறைகள் இருந்தாலும் பாட்டி வைத்தியத்திற்கு என்ற தனித்துவம் உண்டு. அந்த வகையில் சில பாட்டி வைத்திய குறிப்புகள். ஒரு டம்ளர் தண்ணீர், கறிவேப்பிலை, இஞ்சி, சீரகம் மூன்றையும் கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிக்க அஜீரணம் சரியாகும். சட்டியில் படிகாரம் போட்டு நீர் விட்டு காய்ச்சி ஆற வைத்து அந்த நீரில் தினமும் 3 வேளை வாய் கொப்பளிக்க வாய் துர்நாற்றம் அகலும். கற்பூரம், சுக்கு, சாம்பிராணி, பெருங்காயம் ஆகியவற்றை சம அளவு எடுத்து வடித்த கஞ்சியில் சேர்த்து கலக்கி சூடுபடுத்தவும். இந்த கலவை மூச்சுப்பிடிப்பு உள்ள இடங்களில் 3 வேளை தடவ குணமாகும். தும்பை இலை, வெங்காயம் இவற்றை தண்ணீர் விட்டு சுண்ட காய்ச்சி தேன் கலந்து காலை மாலை 2 வேளையும் குடிக்க சளி குறையும். உடல் சூட்டினால் குழந்தைகள் மெலிந்து காணப்பட்டால் தினமும் ஆட்டுப்பாலில் 2 தேக்கரண்டி தேன் கலந்து கொடுக்க கடைச்சூடு தனியும் குழந்தைகள் உடல் தேரும். மஞ்சளை தலையில் இட்டு சாம்பல் ஆகும் வரை எரிக்க வேண்டும். மஞ்சள் கறிச்சாம்பலுடன் தேன் கலந்து சாப்பிட குடல் புண் ஆறும். சிலருக்கு முகத்தில் திட்டு திட்டாக கருமை இருக்கும். இதை போக்க காலிஃப்ளவரை நசுக்கி சாறு எடுத்து முகத்தில் தடவலாம். சிவப்பு முள்ளங்கி சாறும் பாலும் கலந்து தேய்த்தாலும் பலன் கிட்டும். வாரம் ஒரு முறை முடக்கத்தான் கீரையை அரைத்து தலையில் தேய்த்து 5 நிமிடம் ஊற வைத்து குளிக்கவும். இதுபோல் தொடர்ந்து 3 மாதம் குளித்து வந்தால் எந்த காரணத்தால் முடி கொட்டினாலும் நின்றுவிடும். அதோடு இந்த கீரை நரை விழுவதை தடுக்கும். முடி கருகருவென்று வளரும். மாதுளம் பழச்சாற்றை புழு வெட்டு உள்ள இடத்தில் சூடேறி தேய்க்க 3 நாளில் அரிப்பு மாறும். இதை தொடர்ந்து செய்ய முடி முளைக்கும். கண்டங்கத்திரி பூக்களை பசும்பாலில் போட்டு காய்ச்சி தேன் கலந்து பருகினால் கட்டி கட்டியாக இருக்கும் கபம் கரைந்துவிடும். கோரைக்கிழங்கு, கறிவேப்பிலை, சுக்குப்பொடி, கடுக்காய்ப்பொடி சேர்த்து தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து வடிகட்டும். இத்துடன் 1 ஸ்பூன் தேன் கலந்து குடித்து வந்தால் காய்ச்சலுடன் கூடிய உடல் வலி நீங்கும். நன்றி.